எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்கள் பாருங்க. 16 எல்இடி ஒரே நேரத்தில் அடிச்சுட்டு பாருங்க. எத்தனை எல்இடி? 16 எல்இடி. எவரடி பேட்டரி இது கொஞ்சம் கம்மியா தான் எரியும். இது வந்து எவரடி பேட்டரி வந்து பார்த்தா கொஞ்சம் பவர் கம்மி. வச்சோம்னா டியூரோசெல் பேட்டரி நல்ல பவர் 18 எல்இடி வைக்கலாம். எவ்வளவு வேண்டாம் வைக்கலாம். இப்ப பாருங்க 16 எல்இடி வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 2 மணி நேரம். எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம் ஆச்சு. 2 மணி நேரம் ஆகுது. இது ஒரு வாரத்துல அதாவது இது வந்து நம்ம உடம்பு மாறிட்டா இதுவே நம்ம உடம்பு வந்து நம்ம உடம்பு உப்பு இருக்கு இல்லையா, அந்த உப்புக்கள் நம்ம உப்புக்கள் வந்து உள்ள இருக்கிறது பூரா காந்தம், உள்ள இருக்கிறது பூரா பாராகாந்தம் சொல்லுவாங்க. பாராகாந்தம். நம்ம உடம்பு மேல இருக்குது பாருங்க, தோலெல்லாம் வந்து டயாகாந்தம். இந்த பாராகாந்தமும் டயாகாந்தம் ஒன்னா சேரும்போது இந்த இது உலகத்துல முதல் முறை நான் தான் பயன்படுத்துறது. சித்தர்கள் இதை பயன்படுத்திருக்காங்க. சித்தர்கள் பயன்படுத்திருக்காங்க. இயேசுநாதர் பயன்படுத்திருக்காரு. இயேசுநாதர் எப்படி மிதந்தார்னு புரியுதா உங்களுக்கு? பிறைநுதல் இயேசுநாதர் எப்படி மிதந்திருக்கலாம் நமக்கு தெரியாத ஒரு கற்பனையா சயின்ஸ் வச்சு பேசலாம். சயின்ஸ் இருக்குல்லையா, சயின்ஸ் அறிவியல் வச்சு பேசலாம். ஆண்ட்ரூ கீம் என்பவர் 2000 ஆண்ட்ரூ கீம் பதத்தை பத்தி பேசுவாரு. நீங்க எப்படி உடம்பு இந்த அட்டமாசியத்துல வந்து மாறுது அப்படிங்கறத கேள்வி. என்ன சேர்த்து அட்டமாசியத்துல உடம்பு எப்படி மாறுது? இது அட்டமாசியத்துக்கு அடிப்படை. இந்த கையில நடுக்கிறனால விண்ணேன்னு எரியுது. அட்டமாசியத்துக்கு அடிப்படை என்னது? அட்டமாசியத்துக்கு அடிப்படை. சரி, அட்டமாசியத்துக்கு அடிப்படை எப்படி வள்ளலார் காண போனார்? அப்ப அட்டமாசியத்து தெரிஞ்சுக்கிறத காண போனாரு. தெரிஞ்சுதான் காணாரு. அட்டமாசியத்திலே ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கணும். அவரு என்ன ஆனாருன்னு தெரியாதானா? உடம்பு இல்லையே இல்ல. ஆமாங்க. தெரியுமே தெரியாதா? தெரியும். அதான் திடீர்னு காணா போயிட்டாரு. அவர் அந்த ஒளியா மாறிட்டாரு, காணா போயிட்டு ஒளியா மாறிட்டாரு. சரி, எப்படியானா வச்சுக்கலாம். உடல் இல்லை இல்ல. ஆமா, உடல் இல்லை. அதே மாதிரி இயேசுநாதருக்கும் உடல் கிடையாது. என்னது? அது வானம் ஏகினார்னு சொல்றாங்களே இல்லையா? வானம் ஏகினார். உங்க சத்தமே சரியில்லை. என்ற சத்தம் சரியில்லையா? கரெக்டா கேக்குதா? கேக்குதுங்க ஐயா, நல்லா கேக்குது எனக்கு. கலைநிலா கேக்குதுங்க ஐயா. சத்தங்கித்து பத்தலையா? இல்ல கேக்குது ஐயா. அந்த வானம் ஏகினார்னு சொல்றாங்க இல்லையா, இது இந்த எஃபெக்ட் தான். இது இப்ப நான் செஞ்சிருக்கிற விதம் தான் இந்த வானம் ஏகுதல். வானம் ஏகுதல் என்னன்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல, உடம்பு வந்து எதிர்காந்தமா மாத்திடுறது. அதுக்கு பேரு டயா மேக்னெட்டா மாத்துறது. நம்ம தமிழ்ல வந்து என்ன சொல்லுவோம்? இப்ப பூமி நம்மளை இழுத்துட்டு இருக்குதே இல்லையா? பூமி நம்மளை இழுக்குதே இல்லையா? பிறைநிதல் அது வந்து பாரா மேக்னெட். என்னது? பூமி இழுத்தால் அது பாரா மேக்னெட். இப்ப பூமி இந்த உணவை உள்ள போடாம இருந்தோம்னா நம்ம உடம்பு டயா மேக்னெட்டா மாறிடும். டயமேக்னெட்டா மாற என்ன ஆகும்? மேல மிதக்க ஆரம்பிச்சிடும். டயமேக்னெட்டா மாறினா என்ன ஆகும்? மேல மிதக்க ஆரம்பிச்சிடும். அப்ப மேல மிதந்துச்சுன்னா என்ன எங்க வேணாலும் போகலாம். இதை பண்ணி இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். இதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நான் நேர்ல பார்க்கல. என்னது? வாய்ப்பு பாருங்க, பெரியதே இல்லையா? எப்பவுமே ஒரு 2 எல்இடி வச்சாவே 3 எல்இடி வச்சாவே 1 மணி நேரம் 2 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு வெப்பமா இருக்கு. எந்த சூடும் இல்லைங்க. ஏன்னா இது உலகத்துல இது இந்த பேட்டரிக்குள்ள இருக்கிறது பூரா பாரா மேக்னெட் உப்பு. வெளியே ஒட்ட வச்சிருக்க மாதிரி கருப்பு, அது டயமேக்னெட். உலகத்துல பாரா மேக்னெட் டயமேக்னெட் ஒரே நேரத்துல இணைச்சு விளக்கரிச்ச முதல் நாம ஒரு 10 பேர் 15 பேர் மொத்தமே தான். நாம என்ன பண்றோம்? பேட்டரிக்கு உள்ள இருக்கிற உப்பு பொட்டாசியம் அது பாரா மேக்னெட். பேட்டரிக்குள்ள இருக்கிற அமோனியம் குளோரைடு அது பாரா மேக்னெட். பேட்டரிக்குள்ள இருக்கிற ஜிங்க் அது பாரா மேக்னெட். ஆச்சுங்களா? வெளியே இருக்கிற குச்சி இருக்கு இல்லையா, டயா மேக்னெட். அப்ப பாரா மேக்னெட்டுங்கிறது இழுக்கிறது, டயா மேக்னெட் விலகிறது. இந்த ரெண்டும் சண்டை போட்டுக்கிட்ட பொழுது எனர்ஜி அங்க என்ன உருவாயிரும்? எனர்ஜி உருவாகிடும். இப்ப இது உள்ள வந்து வெளியே இருக்கு கிராஃபைட்னு சொல்றோம்ல, அது கிராஃபைட் கிடையாது. உள்ள கிராஃபீன் இருக்குது. என்னது? கிராஃபீன். அந்த கிராஃபீனுக்கு வடிவமே இல்லை. என்னது? இப்ப நான் சப்ளை எது கொடுக்குறேன்னா அந்த உள்ள கிராஃபீன் கொடுக்குறேன். அது அந்த இடத்துல கோடிக்கணக்கில், அதாவது பல லட்சம் கோடி சூரியன் உள்ள இருக்கிற மாதிரி உள்ள பல லட்சம் கோடி குட்டி சூரியன் இருக்குது. பல லட்சம் கோடி
சூரியன், குட்டி குட்டி சூரியன் அது. சூரியன் குட்டி சூரியன் சூரியன் கிராஃபினை தான் நான் சொல்றேன். கிராஃபின். இப்ப பலூன் இருக்குது, பலூன்ல காத்து ஊதிடுறீங்க. என்னது? பலூன்ல காத்து ஊதுனதுக்கு அப்புறம் கட்டிடுறீங்க. இப்ப பலூனுக்குள்ள என்ன இருக்குது? காத்து இருக்குது. என்னது? காத்து இருக்கு. காத்து இருக்கு. மேல அந்த உரை தான் பலூன். உள்ள வந்து கோடிக்கணக்கான துகள் உள்ள இருக்குது. காற்று துகள். எத்தனை கோடி? பல லட்சம் கோடி 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 துகள் இருக்கு. ஓகே. இப்ப நான் கிராஃபைட் இருக்குது. கிராஃபைட்டுங்கிறது உள்ளே இருக்கிற கிராஃபீனை புடிச்சு வச்சிருக்குது. கிராஃபைட் வந்து உள்ள இருக்கிற கிராஃபீனை பிடிச்சு வச்சிருக்கு. இப்ப நான் அது பலூன் உதாரணம் சொன்னேன் இல்லையா? பலூன் இந்த பலூன் எதை பிடிச்சு வச்சிருக்குது? பலூன் பலூன் எதை பிடிச்சு வச்சிருக்கு? பலூன் இல்ல. பலூன் வந்து காத்து தான் பிடிச்சு வச்சிருக்கு. உள்ள இருக்க நிறைய பார்ட்டிகல்ஸ். கோடிக்கணக்கான பார்ட்டிகல்ஸ். அதே மாதிரி தான் இந்த கிராஃபைட் கோடிக்கணக்கான சூரியனை உள்ளே பிடிச்சி வச்சிருக்குது. அதான் கிராஃபீன்னு பேர். அந்த அது குளிர் சூரியன்னு பேர். அதாவது கிராஃபீனுக்கு வந்து உராய்வே கிடையாது. இப்ப நான் அதுக்கு உள்ள விட்டோன்னே 3 வோல்ட் உள்ள விட்டோன்னே அது என்ன பண்ணுதுன்னா பயங்கர வேகத்துல சுத்துது. குருவி தலையில மலை தூக்கி வச்ச மாதிரி, குருவி தலையில மலையை தூக்கி வச்ச மாதிரி, குருவி தலையில குருவி தலையில குருவி தலையில பனங்காய் வச்சதுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த மாதிரி உள்ள இருக்கிற சூரியனுக்கு நான் பவர் கொடுக்குறேன். என்ன பவர்? பாராமேக்னெட் பவர் கொடுத்தனே அது பயங்கரமான, அது ஏற்கனவே மிதந்துட்டு இருக்கிறனால வேகமா மெல்ல சுத்திட்டு இருக்குது. அது என்ன ஆகுது? வேகமா சுத்த ஆரம்பிக்குது. வேகமா சுத்தனோடனே எனர்ஜி பயங்கரமா வருது. வேகமா சுத்தனே எனர்ஜி நிறைய வருது. அப்ப எனக்கு 2 பயன்படுத்துறேன். அததான் இந்த உடம்பு. அப்ப நான் பாராமேக்னெட்டையும் பயன்படுத்துறேன், டயாமேக்னெட் பயன்படுத்துறேன். ஒண்ணும் இல்ல. இழுவிசை காந்தம், தள்ளு விசை காந்தம், ஈர்த்தலும் விலகுதலும், சென்ட்ரிஃபெட்டல் சென்ட்ரிஃபீகல், அதாவது மைய நோக்கி விசை, மைய விலகு விசை. என்னது? சென்ட்ரிஃபோட்டல் ஃபோர்ஸ், சென்ட்ரிஃபீகல் ஃபோர்ஸ். அதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? என்னங்க எல்லாம் 10th படிச்சிருக்கீங்களா? எல்லாமே இங்கிலீஷ்ல தானே படிச்சீங்க எல்லாமே. ஆமாங்க. இதுக்கு தமிழ்ல மைய நோக்கு விசை, மைய விலகு விசை. இது வந்து இந்த உப்புக்குள்ள சொன்னோம்னு வச்சுங்க. உப்புக்குள்ள சொன்னோம்னா பாராமேக்னெட் உப்பு, டயாமேக்னெட் உப்பு. டயாமேக்னெட் விலகி போறுதல், பாராமேக்னெட் இழுத்தல் பேரு. இழுத்தல் விலகுதல், ஈர்த்தல் விலகுதல். இதுதான் அடிப்படை. அப்ப இந்த இயற்கையாகவே உடம்பு, இந்த இயற்கையாகவே தாவரத்தில் இருக்குது. இயற்கையாக நம்ம உடம்புல இருக்கிற உப்பு வந்து 100க்கு மேல உப்பு இருக்குது. 90 உப்புக்கு மேல இருக்குது. 80 90 உப்பு இருக்குது. அதெல்லாம் பாராமேக்னெட். நம்ம தோல் இருக்கு பார்த்தீங்களா? டயாமேக்னெட். இந்த உப்பெல்லாம் குறைச்சிட்டே வந்தோம்னா உடம்பு டயாமேக்னா மாறி உடனே மிதக்க ஆரம்பிச்சிடும். இந்த வேலையை தான் அவங்க பண்ணியிருக்க வேணும். யாரு? சித்தர்கள் பண்ணியிருக்கணும். சித்தர்னா யார வேணா வச்சுக்கோங்க. சித்தர்னா இந்த யோக மார்க்கத்துல இருக்கோம். ஆமா, நீங்களும் அதுதான். நீங்க யார்? எங்க இருந்து வந்தீங்க? தாய்மத்துல தானே வந்தீங்க. ஆமா. வள்ளலார் யாரு? வள்ளலார் எங்க இருந்து வந்தாரு? தாய் வயிற்றுல இருந்து. சித்தர்கள் எங்க இருந்து வந்தாங்க? தாய் வயிற்றுல இருந்து. ராமனே யார் வயிற்றுல பிறந்தான்? ஒரு பொம்பளை வயிற்றுல பிறந்தான்னு தான் சொல்றீங்க. ஆமா. கிருஷ்ணன் யாரோ வயிற்றுல பிறந்தான்னு சொல்றீங்க. யசோதாங்கிற வயது என்னவோ சொல்றீங்க. எல்லாரும் எங்க இருந்து பிறந்திருக்கிறீங்க? தாயின் வயிற்றுல இருந்து தான். அப்ப இந்த கடவுள் அவதாரம் சொன்னாலும் எங்க இருந்து வரணும்? இயற்கவே என்ன பண்ணுது பாருங்க. அவனை எல்லாரும் பொம்பளை வயிற்றுல வேலு, எல்லாரும் பொம்பளையா, எல்லாம் மானுட வர்க்கம் தாங்கி பொம்பளை வயிற்றுல பிறந்து படாத அவஸ்தைப்பட்டுதான் வரணும். என்னது? அது அவஸ்தைப்பட்டுதான் வரணும். ராமன் எவ்வளவு அவஸ்தைப்பட்டான். பொண்டாட்டி ஒழுங்கா இருந்தானா? பொண்டாட்டி ஒழுங்கு காப்பாத்த, பொண்டாட்டி வச்சு ஒழுங்கா காப்பாத்த தெரியாது. பொண்டாட்டி வச்சு ஒழுங்கா காப்பாத்த கேட்டா சீதை லட்சியம் போல் வாழ்க, நாசமா போக அந்த குடும்பம். ஒரு குடும்பம் உருப்படாது. இதுக்கு 4 நட்சத்திரம் எல்லாம் பார்த்து குறிச்சு கிழிச்சாங்க. 4 நட்சத்திரம் எல்லாம் வசிஷ்டர் நினைக்கிறேன். வசிஷ்டர் தானே? வசிஷ்டர், விஸ்வாமித்தர். அப்படித்தான். விஸ்வாமித்தர் வேற, அவன் காட்டுல இருந்தான். வசிஷ்டர் தான் அவனுடைய குரு. யாருடைய குரு? தசரதனுடைய குரு. குரு சொன்னா மீற மாட்டான். குரு சொன்னா உடனே கண்ணுக்கு கண்ணான 2 பசங்களை உடனே அனுப்பி வை அப்படிங்கிறான். தசரதன் போய் சொல்றான், இப்ப பாரு, நான் விஸ்வாமித்திர ஒரு ஆள் இருக்கான், அவன் பயங்கரமான பலசாலி, அவன்கிட்ட அனுப்ப போறேன், உன் பையன் உடனே அனுப்புங்கிறான். மறுபேச்சு பேசாம அனுப்பிச்சு வச்சிடறான். மறுபேச்சு அதுதான் அந்த ஆசிரியர் சொல்வது. அந்த ஆசிரியர் தூய்மையானவனா இருக்கணும். எப்படி இருக்கணும்? அப்படி யாராவது இருக்காங்களா இந்தியாவுல? நீங்க இருக்கீங்க. நீங்க இருக்கிறீங்களா? நான் என்ன பண்றேன்? உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்.
இன்னும் பாருங்க உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இன்னும் காட்டுக்கு போகாம உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். காட்டுக்கு போகாம உங்களை எல்லாம் ஏமாத்திட்டு லைட்டை போட்டுட்டு என்னென்னமோ காமிக்ஸ் பண்ணிட்டு புதுசா கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறேன். நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் இந்த காட்டுல உட்காந்து உங்களை எல்லாம் மறந்துட்டு எங்க போயிடணும்? ம். காட்டுக்கு போயிடணுமா? காட்டுல போய் உட்காந்து அப்படியே தவம் தியானம் பண்ணணும். பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அப்படியே தவம் பண்ணணும். தவம் பண்ணணும். தவத்துக்கு தானே போய் தவம்னா என்ன பசி தாகத்தை கட்டுப்படுத்தி பேசாம உட்காந்துக்க வேண்டியதுதான். தவம்னா ஒண்ணும் இல்ல. பசி தாகத்தை கட்டுப்படுத்திட்டோம்னா அதுவே டயமேகிட்ட மாதிரி மேல டயன்னு போயிடலாம். இப்படித்தான் போயிருக்க வேண்டும். அதுதான் இதை நான் சொல்றேன். இப்ப நீங்க கையில வச்சிருக்கிறீங்களா உங்க வீட்டுல எரியுத தயாம. அது என்ன ஆ. சொன்னீங்கன்னா பாராமேக்னெட் பிளஸ் டயமேக்னெட் இது ரெண்டையும் சொல்லி பழகிங்க. பாராமேக்னெட்னா இந்த பேட்டரிக்கு இருக்கிற ஒரு உப்பு. பாராமீட்டர் பிளஸ் டயமேக்னெட் வெளியே டயாமேக். ஊட்டிட்டு இருக்கிற கிராஃபின். ஓகே. வெளியே இருக்கிறது கிராஃபின். அது வந்து டயாமேக்னெட். அது கிராஃபின். விலகும் தன்மை. உள்ள இருக்கிற டயாமேக். கெமிக்கல் வந்து பாராமேக்னெட். அது இழுக்கும் தன்மை, இது விலகும் தன்மை. ரெண்டும் சண்டை போடும் பொழுது எனர்ஜி வந்துரும். ஓ. விலகும் காந்தம் அந்த ரெண்டும் இழுக்கும். அந்த இழுக்கும் விலகும். வெளியும் போகாது உள்ளேயும் வர நடுவுல ஒரு மாதிரி ஒரு என்னாகும் ஒரு வகை அதிர்ச்சி உண்டாயிட்டே இருங்க. விலகும் செய்யும் இது பிடிச்சி இழுக்கும் அது விலகும். ரெண்டுக்கு நடுவுல சண்டை போடுகின்ற பொழுது அங்க என்ன உண்டாகும்? இயற்கை ஆற்றல் உண்டாகிவிடும். இயற்கை ஆற்றல் உண்டாகுது. இப்ப என்ன பண்ணிருக்காங்க இது வரைக்கும் வெள்ளக்காரன் என்ன பண்ணிட்டானா வெளியே இருக்கிறதும் பாராமேக்னெட்டு உள்ளே இருக்கிறதும் பாராமேக்னெட் அதனால தோல்வி அடைஞ்சிட்டானுங்க இது வரைக்கும் வெள்ளக்காரன் அதனாலதான் எல்லாமே தோல்வி. இப்ப இப்ப வந்து உண்மையாலுமே இவ்வளவு எல்இடி வச்சோம்னா 3 வோல்ட்ல இவ்வளவு எல்இடி வச்சுட்டு செத்து போயிடும். பேட்டரி என்ன ஆயிரும்? நேரம் வெந்திருக்கும். நேரம் ரெண்டு பேர். வந்துருக்கணும். செம்பு கம்பி தொட்ட சுரீர் நட்டிக்கும். செம்பு கம்பி தொட்டா ஷாக் அடிக்கும் சொல்லிருந்தேன். வெந்து போயிருங்க. கை அப்படி பழுத்துரும். கை என்னாகும்? பழுத்துக்கும். இப்ப ஒண்ணு அதுல பாருங்க வாயில வச்சுட்டு ஒண்ணாங்க இங்க பாருங்க இல்லைக்கிறேன் வாயில வைக்கிறேன் இதா எல்லாம் ஓபன் தான். ஏன்னா இது ஓபன் சர்க்கியூட். இந்த தைரியம் யாருக்கு அது வருமா? என்னது ஓபன் சர்க்யூட். என்னது ஓபன் சர்க்யூட். இது போய் கூல் எலக்ட்ரிசிட்டி. என்னது கூல் எலக்ட்ரிசிட்டி. அப்ப கூல் என்ன தன்மையான அர்த்தம். அப்ப இயற்கை வந்து சாகடிக்காத மின்சாரத்தை வச்சிருக்குது. இவனுங்க இந்த முண்டங்க தப்பா பண்ணி சாகடிக்கிற மின்சாரத்தை கண்டுபிடிச்சிருக்கானுங்க. என்னது சாகடிக்கிற மின்சாரம். ஆமாயா சாகடிக்குதுல்ல. சாக்கடிச்சு எத்தனை இது வரைக்கும் உலகத்துல சாக்கடிச்சு 1 கோடி பேர் செத்து இருப்பான். வருஷத்துக்கு இந்தியாவில மட்டும் ஒரு 2000 பேர் சாக்கடிச்சுட்டாங்க. ஏன் அந்த மின்சார வாரியத்துக்கு இருக்கவங்க எத்தனை பேர் செத்து இருக்கானுங்க? பாண்டிச்சேரியில மட்டும் எத்தனை பேர் சாக்கடிச்சு மின்சார உள்ள இறந்திருக்காங்க? கிட்டத்தட்ட வரலாற்று ஒரு 200 பேர் செத்து இருப்பான் இது வரைக்கும் பாண்டிச்சேரி வரலாறுல. தமிழ்நாட்டு வரலாறு ஒரு 1000 பேர் செத்துருப்பான். உலகம் போற இந்தியா போற சேர்த்து ஒரு 1,00,000 பேர் செத்துருப்பானுங்க. இதுல மின்சார ஊழியர்களே சாவானுங்க. அப்ப பொதுமக்கள் லட்சக்கணக்கில் செத்துருப்பான். இப்ப ஏன் இந்த ஹீட் ஆகலாம்? வாயில வைக்கிற ஒண்ணு இல்ல. தண்ணியில போட்டாலும் ஒண்ணாகுது. ஏன்னா இது முழுக்கும் பாராமேக்னெட். இப்ப இருக்கிற பிடெக் எம்டெக் உங்க வீட்டுக்காரு மற்ற லொட்டு லொசு நோபல் பரிசு முண்டங்களுக்கு இன்னும் தெரியாது. எந்த முண்டங்களுக்கு? நோபல் பரிசு முண்டங்கள். நோபல் பரிசு போயிட்டு உங்க வீட்டுக்காரர் விட்டுருக்கு, இங்க இருக்கிற இன்ஜினியர் விட்டுருக்கு, ஐஐடி இஸ்ரோ அந்த முண்டங்கள் விட்டுருங்க. நான் சொல்ல நேரம் எங்க தலையில கை வைக்கிறேன். நோபல் பரிசு முண்டங்களுக்கே தெரியாது. ஏன்னா கிராஃபின் கண்டுபிடிச்சது 2010 தான். கிராஃபின் கண்டுபிடிச்சது 2010. அப்படின்னா 100 வருஷமா யாருக்கும் தெரியாது. யாருங்க அப்புறம் அதே மாதிரி ஓம்ஸ்ங்கிற இருக்காரு பாருங்க, சைமன் ஜார்ஜ் ஓம்ஸ். அவரு தான் வந்து இந்த கம்பியில மின்சாரம் வந்தா வெப்பம் வரும்னு சொன்னாரு. கம்பியில மின்சாரம் வந்தா ஒரு புடலங்காய் வராது. என்னது கம்பியில மின்சாரம் வர்றது வந்து கம்பியில மின்சாரம் பாய்ந்தா உராய்வு வந்து வெப்பமாயி பேட்டரி செத்து போங்கிறாரு. எந்த அளவுக்கு மின்சாரம் பாயுதோ அந்த அளவுக்கு வெப்பம் வரும். என்னது எந்த அளவுக்கு மின்சாரம் வருதோ அந்த அளவுக்கு வெப்பம் வரும். அப்ப வந்து செத்து போகுங்கிறாரு. இப்ப ஏன் சாகுது? இது ஏன்னா இது சிஸ்டமே வேற. இப்ப இந்த ஹீட்டே வரல. பேட்டரி ஹீட் ஆகல, ஒயர் ஹீட். ஏன்னா இந்த சிஸ்டம் என்ன? பாராமேக்னெட். அப்புறம் என்ன? டயாமேக். நீங்க பெரிய நீங்க பேச கத்துக்கணும். என்னது நீங்க யூனிவர்சிட்டி இருக்கிறது பேசலன்னு பேசிருக்க மாட்டேங்க. ஏன் கலைநாட்டை பேச கலைநிலா வேற. அவங்க தப்பிக்கதே. நீங்க யூனிவர்சிட்டி லைன் இருக்கிறது ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிற சாம்பிள். நீங்க இந்த வீடியோவை அப்படியே நீங்க அனுப்பலாம். இந்த பேசியிருக்கும் பார்த்தீங்களா அப்படியே அனுப்பலாம். உள்ளே இருக்கிற உப்புகள் உங்க உடம்புல இருக்கிற உப்பெல்லாம் பாராமேக்னெட். வெளியே தோல் வந்து டயாமேக்னெட். அதே மாதிரி இங்க வெளியே வச்சிருக்க கிராஃபின் வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கேன்? கிராஃபின் வச்சிருக்கேன். கிராஃபின் டயாமேக்னெட். உள்ள இருக்கிற உப்பு பாராமேக்னெட். இந்த ரெண்டு சண்டை போடும்போது கூல் எனர்ஜி வரும்.
கூல் எனர்ஜி வர்றப்ப நம்ம என்ன ஒண்ணும் ஆகல. என்ன இங்கேயே சூடு இல்லை. ஏன்னா இது இது வந்து என்ன தெரியுமா? கருவே நகருகிறது. கருங்கிறது புரோட்டான். கருங்கிறது புரோட்டான். இந்த புரோட்டானும் அப்புறம் நியூட்ரான் 2 பிரிஞ்சு பிரிஞ்சு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். தானாவே சுத்தும். என்னது? தானாவே சுத்துறப்ப கூல் எனர்ஜி தான் வரும். இப்ப இவங்க செயற்கையா என்ன பண்றானுங்க? சுத்த வைக்கிறானுங்க. அதுதான் தப்பு. செயற்கையா புரோட்டானையும் நியூட்ரானையும் பிளக்குறானுங்க. அது கொடூர ஆபத்து. அப்ப அந்த அதனாலதான் நீல்ஸ் போர் சொன்னாரு, அது வந்து எலக்ட்ரான் வெளிவரப்ப படுபயங்கரமான வெப்பமும் உராய் உண்டாகும், ஆபத்துன்னு சொன்னாரு. இங்கே அதேதான். அது வந்து செயற்கையா நியூக்ளியர் ஃபிஷன் சொல்லுவாங்க. அப்ப செயற்கையா புரோட்டானையும் நியூட்ரானையும் பிளக்குறாங்க. இங்கே தானாவே நியூட்ரானும் புரோட்டானும் சிதைகிறது. தானாகவே இயற்கையாகவே தானா சிதைஞ்சாதான் குழந்தை உண்டாகும். இயற்கை தானா சேர்த்தாதான் ஒரு செல் 2 செல்லா மாறும். இந்த செல்லு பிரிதுங்கிற யார் பிரிக்கிறாங்க? உடம்புக்குள்ள செல் பிரிதல் சொல்றாங்க இல்லையா? யார் பிரிக்கிறாங்க? இறைசக்தி தான். சரியா போச்சு. இறைசக்தி இங்கே எங்க இருக்கிறீங்க? தானாகவே அது இயற்கை. இங்க கடவுள் எங்க வந்தாரு? கடவுள் தான் கூட்டிட்டு வந்தாரா? கடவுள் தான் உங்களை என்னைக்கு கூட்டிட்டு வந்தாரா? நீங்க சிந்திக்கிறீங்க. இல்ல இயற்கை. அப்புறம் நான் சொல்லுவேன் கடவுளான்னு கேட்பேன். அதான் கடவுள் தான் இருப்பாரு. கடவுள் நான் ஒரு சாதாரண நானும் ஒரு பொம்பளை வயிற்றுல பிறந்தவன் தான். தாய்ப்பால் அசைவம் சாப்பிட்டு வளர்ந்தவன் தான். அதுக்கப்புறம் சைவத்துக்கு மாறி தண்ணிக்கு மாறி இப்படியெல்லாம் வந்து இயற்கை முறை ஒழுங்கா சாகும்னு நினைக்கிறேன். எப்படி சாகும்னு நினைக்கிறேன்? நோய் இல்லாமல். அதுக்குதான் ஒழுங்கா சாகுறதுன்னு பேரு. இதை சமாதின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இதை போய் பெரிய பிடி ஏடு சமாதி லொட்டு என்ன சமாதி? வெங்காய சமாதி. ஒழுங்கா சாகுறதுன்னு அர்த்தம். நோய் இல்லாம நொடி இல்லாம ஐயோ அம்மன் கத்தி ஒண்ணுக்கு போகாம வெளிக்கு போயாம கால் வீங்கி கை வீங்கி ஒண்ணுக்கு அவன் ஊசி போட்டு மயரை கொடுத்து அப்பவும் சாகரிக்கு கொடுக்குறது. அப்போ சாப்பிட்றப்ப சாராயம் குடிக்கிறது, சாப்பிட்றப்ப வீடுக்கு. என்னடா மானங்கெட்ட பழப்பு. என்னது? சாப்பிட்றதுக்கு இனிமேல் சாராயம் ஊற்றுவாங்க. சாப்பிட்றதுக்கு இனிமேலே அதான் பழப்பு. ஆகையினால ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கங்க. இதுதான் அடிப்படையின் பேரு. சரிங்களா? வேற ஒண்ணுமே கிடையாது. இதை புரிஞ்சுக்குங்க. அப்புறம் அந்த தெரசா நியூமானை படிங்க. தெரசா நியூமானை பத்தி கேட்கின்ற பொழுது அதுதான் ஒரு யோகியினுடைய பதில். என்கிட்ட ஒரு தேங்காய் பழம் சாப்பிட்ற என்கிட்ட கேள்வி கேட்கறான். தப்பா கேள்வி கேட்கறான். நான் சொல்றேன், முடி நரைத்தெல்லாம் என்ன தெரியாம அர்த்தம்? முடி கருப்பா இருந்தா அவனுக்கு அறிவு கம்மின்னு அர்த்தம். முடி கருப்பா இருந்தா அறிவு கம்மியா? சின்ன வயசு, அனுபவம் பத்தாதுன்னு அர்த்தம். முடி நரைச்சாவே அறிவு வளர்ந்துக்க வேண்டும் அர்த்தம். முடி நரைத்தாவே அது இந்த அளவுக்கு அது வந்து அவன் அறிவாளி. நிறைய நூல்களை கேட்டிருந்து அறிவாளி ஆகியிருக்க வேண்டும். இந்த முடி நரைக்கிறதுக்குள்ள என்னது? முடி நரைக்கிறதுக்கு அறிவாளி ஆயிருக்கணும். அப்படிதான் ஆயிருக்கீங்களா எல்லாருமே? இந்த ஒரு புக்கு படிச்சப்ப. அப்ப முடி நரைத்தல் என்பது என்னன்னா, இவனுக்கு வந்து இத்தனை ஆண்டு ஆயிட்டான், அப்ப அறிவு பெற்று இருப்பான்னு அர்த்தம். இது வந்து அறிவாடு. இதுல வந்து சங்க இலக்கியத்துல புறநானூர்ல வருது. புறநானூர்ல வந்து கரிகாலர் வந்து மிகப்பெரிய அறிவாளி. ஒரு பஞ்சாயத்து நடக்குது. ஒரு 2 பெண்களுக்கு வந்து ஏதோ சின்ன தொந்தரவு நடக்குது. அங்க போய் கரிகாலன் அரசவைக்கு போறாங்க. கரிகாலனுடைய அரசவைக்கு போகும்பொழுது அங்க வெளியிருந்து பாக்குறாங்க. என்னது? பாக்குறப்ப உள்ள அனுமதி கேட்டு உள்ள போறாங்க. போகும்போது ஒரு சின்ன பையன், அந்த கரிகாலன் சிறு வயதிலே அரசவை ஏறிட்டான். நம்ம பிரச்சனைக்கு என்னடா இவன் உட்கார்ந்து இருக்கிறான், சின்ன பையனுக்கு அறிவே கிடையாதுரா. நாம வந்து நரைச்ச முடிதானே பார்ப்போம், நரைச்ச முடிக்காரனுக்கு தான் அறிவு நிறைய இருக்கும் அப்படின்னு டக்குன்னு வந்தவங்க திரும்பி போயிட்டாங்க. உடனே கரிகாலன் கூப்பிட்டு அந்த காவலர் கேட்கறாங்க. அவங்க பேசிட்டே போறாங்க. இவனுக்கு அறிவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நமக்கு நரைச்ச அறிவு இறந்தவனுக்கு தான் நிறைய இருக்கும், இவனுக்கு அறிவே கிடையாதுரா அப்படின்னு அது பேசிட்டு போறாங்கன்னு அந்த காவலன் சொல்றான். உடனே என்ன பண்றான்னா கரிகாலன் உடனே மாறு வேடத்துல, என்னது? மாறு வேடத்துல உடனே நரைச்ச முடியல வச்சுக்கிறான். என்னது? நரைச்சு முடிச்சு வச்சுக்கிட்டு நரச கொண்டு வச்சு உடனே ஆளுகள் அனுப்பி அவங்க 2 பேர்த்த கூட்டிட்டு வாங்குறான். என்னது? கதை சொல்லுங்களா? என்ன சொல்றேன் திருப்பி சொல்லுங்க. ஆளுங்க 2 பேர் போயிட்டு கூட்டிட்டு வர சொல்றாரு. ஏன் கரிகாலன் என்ன கூப்பிட்டாரு? வேஷத்தை என்ன மாத்துறாரு? வயசான தோற்றத்தை மாத்திக்கிறாரு. நரச்ச முடியல வச்சுட்டாரு. அப்புறம் 2 பேர் வர்றாங்க. கூட்டு வரும். ஆள் வந்தாச்சு. வந்து அறிவாளி வந்து உடனே இந்த மேல சிம்மாசனம் போய் அறிவாளி உட்கார்ந்துருக்காரு. என்னது? உடனே பஞ்சாயத்து பண்றாரு. எந்த வகையான பாதிப்புல பஞ்சாயத்து பண்ணிட்டு
பண்றாங்க. ஆஹா ரொம்ப அருமையான தீர்ப்பு, அற்புதமான தீர்ப்பு, ஒரு மிகச்சிறந்த அறிவாளியான தீர்ப்பு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. உடனே அவர் வேஷத்தை கலைக்கிறார். என்னது? விஷத்தை கலைக்கிறாரு. கலைச்சா பார்த்தா இளைஞரா தெரிகிறார். என்னது? இளைஞனா தெரிகிறாரு. உடனே அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அப்ப இளமையிலும் அறிவாக இருக்கலாம்னு அவர் நிரூபிக்கிறார். அதாவது நரைச்ச முடி இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. மூளைக்கு வேலை கொடுத்தால் சிறு சிறுதே அதுதான் வள்ளுவர் சொல்லுவாரு. அதாவது என்ன சொல்லுவாருன்னா, பெருமவற்றில் யாமறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல. பிறக்கும் பொழுதே ஒரு குழந்தை அறிவாளியாக விட்டால் உலகத்துல வேற எந்த பேரும் தேவையில்லை. உலகத்துல வேற எதுவும் இல்ல. அப்படி யாராவது பெற்றிருக்காங்களா இந்தியாவுல யாராவது? அல்ல நம்ம தான் அறிவாளியை வளர்த்துறோமா? நாம தான் மனப்பாட கல்வி கொடுத்து போய் எங்கேயே போய் தொலை, இதை டாக்டர் ஆயிரு, இன்ஜினியர் ஆயிரு, ஆடிட்டர் ஆயிரு, எவனுக்கா போய் இடம் வெடிட்டு அனுப்பிச்சு விட்டுறோம். அப்படித்தானே? அதுக்கு நான் மாறுபட்டு நீ பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் சம்பளத்துக்கு மட்டும் போயிடாத, நீ விஞ்ஞானி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு நீ லண்டன் அனுப்பிச்சு வச்சேன். என்னது? லண்டன் போய் போய் ஆராய்ச்சி பண்ணு அப்படின்னு அனுப்பி அங்க போய் தான் அவங்க முதல் அவங்க தான் 18 எல்இடி சேர்ச்சாங்க. இப்போ எல்லாரும் இப்போ நீ செய்ய போறாங்க, நீங்களும் செய்யலாம். இந்த மாதிரி ஒரு போர்டு ஒன்று வாங்கிக்கோங்க. இது வந்து ஒரு போர்டு 50 ரூபா. நீங்க நாளைக்கு போனீங்கன்னா எலக்ட்ரானிக் கடைக்கு போங்க, புரியுதா? சரி ஐயா. இதேதான் இந்த ஒரு அவங்க பிரெட் போர்டுன்னு கேளுங்க. பிரெட் போர்டு, பிரெட்னா பிரெட் தான். பிரெட்ல ஓட்ட ஓட்டையே இருக்கும் இல்லையா? பிரெட் போர்டுன்னு சொல்றேங்க. என்னது? பிரெட் போர்டு. பிரெட் போர்டு. பிரெட் போர்டுனா ஓட்ட ஓட்டையே இருக்கு பாருங்க, ஓட்ட ஓட்டையே இருக்கு பாருங்க இங்க. தெரியுதா? சரி. பிரெட் போர்டுன்னு பேரு. இது ஓகே. எப்படின்னா டெஸ்ட் பண்றதுக்கு இதான் ஈஸி. டெஸ்ட் பண்றதுக்கு ஈஸி. ப்ராஜெக்ட் பண்றதுக்கு இதுதான். இல்லாட்டா சால்டர் வச்சுட்டு கிடக்கணும். சால்டர்லாம் வைக்க தேவையில்லை. சால்டர்லாம் அந்த ஓட்டையில சொருகிக்கலாம் பாருங்க. இந்த ஓட்டையில சொருகிக்கலாம். இது என்ன இதுக்கு பேரு பக்க இணைப்புல பாருங்க, ஒரே மாதிரி பிளஸ் மேல பிளஸ் கீழே மேல அதெல்லாம் இருக்கும். அதே இந்த மாதிரி ஒரு 20 எல்இடி வாங்கிக்கங்க. 20 பச்சை வாங்கினாலும் சரி, சிகப்பு வாங்கினாலும் சரி, ஏதோ ஒன்று வாங்கிக்க. பச்சையா வாங்கிக்க, ஜாமன் இருக்கும். வாங்கி 20 வாங்கிக்கங்க. ஏற்கனவே அது ரொம்ப மலிவா இருக்கு. எனக்கு ஆச்சரியம். நீங்க கொடுத்த லைட்டு தான்மா, புரியுதா? ஆமா தெரியும். நீங்க கொடுத்தது தான். வேற எரியுது பாருங்க படப்படம். இது வந்து நான் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் அழகா இருக்குங்க மின்னு மின்னு. அதை வாங்கி கனெக்ஷன் கொடுத்துருங்க. கம்பி போட்டு பாருங்க, கம்ப்யூட்டர் சொருகிட்டு அது பாட்டுக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்ம முன்னாடி கிராஃபைட் சொருவன மாதிரி அங்க பின் பண்ணா போதும்ல, ஒட்டினா போதும். ஆமா, கிராஃபைட் கொஞ்சம் கனமான குச்சி இருக்குதான். நீங்க பென்சில் அனுப்பினீங்க இல்லையா, அது வந்து 2.2 தான் இருக்கு. 2.5 இருக்கான்னு கேட்டு பாருங்க. ஓகே. 2.5 நான் கூட 8B பென்சில் சொல்றேன். அந்த 8B பென்சில் பார்த்தா 2.5 உடையாது, அவ்வளவுதான். என்னது? இது ரெண்டா கூட உடைச்சு வச்சுக்கலாம் இல்லையா? கொஞ்சம் வலுவலுப்பா இருக்கு, வலுவலுப்பா இருக்கும். என்னது? ரெண்டா கூட வச்சுக்கலாம். கிருன்னு அடிச்சு விடுவோம். நான் 2 கூட வச்சு நல்ல அறிவு தான். பரவாயில்லையே, அழகா ஐடியா சொல்றீங்களே. இந்த மாதிரி தான் யோசிக்கணும். இந்த மாதிரி தான் இப்படித்தான். அப்ப மூளை எப்படி வேலை செய்யுதுங்க? ஏன்னா ஒரு அறிவியலுங்கிறீங்க, இப்போ அறிவாளி மாதிரி பேசுறீங்க, அதான் அறிவாளி தான். அறிவாளின்னு என்னங்க? பிரச்சனைக்கு தீர்வு. நான் சொன்ன பார்த்தீங்களா, பிரச்சனை டக்குன்னு, இதுதான் அறிவு. அப்புறம் விஞ்ஞானி ஆகுறீங்களா இல்லையா? யாரு வேணா விஞ்ஞானிக்கு என்னது? விஞ்ஞானிக்கு எதை விஞ்ஞானி வந்து இவன் தான் விஞ்ஞானி எதை இயற்கை எழுதி வச்சிருக்குதா? இவர் தான் டாக்டரு, இவர் தான் விஞ்ஞானி, இவர் தான் ஆடிட்டர்னு எதை எழுதி வச்சிருக்கான்னு கேட்கிறேன். அந்த காலத்து கணக்கு எல்லாம் பெரிய பெரிய ஜவுளி கடை, பெரிய பெரிய இதெல்லாம் வந்து அந்த காலத்து கணக்கு இல்ல. அவன் என்ன போய் சிஏ படிச்சுட்டு வந்தானு கேட்கிறேன். எல்லாம் ஏமாத்து வேலை. அவனுக்கு எந்த காலேஜ் போனவங்க எல்லாருமே 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன போய் கோர்ட்ல போய் வாதாட போன எந்த அட்வொகேட் பண்ணாங்க? அரசா நீதி வழங்க நான் பூரா எதை படிச்சானுங்க? எல்லாம் திருக்குறள், தேவாரம், திருவாசகத்தை படிச்சுதான் தீர்ப்பு சொன்னானுங்க. என்னது? அப்படி நீதி நூல்கள் தானே கற்று நீதி நூல்கள் தமிழ்ல தான் உலகத்துல அதிகமான நீதி நூல்கள், அதிகமான பக்தி இலக்கியம் உலகத்திலே தமிழ் மொழியில மட்டும்தான் இருக்கிறது. நீதி நூல்கள் தமிழ்ல தான் நிறைய இருக்கு. ஆமா, பூரா 17 கீழ்கணக்கு. என்ன 17 கீழ்கணக்கு சொல்றோம்ல, அது என்னங்குது? 17 மேல் கணக்கு, 17 கீழ்கணக்கு. 17 கீழ்கணக்கு 18 வகையான அத்தனை நீதி நூல்கள் தான். 17 கீழ்கணக்கு, 17 மேல் கணக்கு. இதெல்லாம் படிச்சு பாருங்க, என்ன சமாச்சாரங்கிறீங்க. அவ்வளவு எவ்வளோ எழுதியிருக்காங்க. இதெல்லாம் அவையார் சொன்னதுதான். அவையார் என்ன சொல்லியிருக்காங்க? அணுவை துளைக்க முடியும்னு அவையார் சொன்னார்னு சாதாரண விஷயமான்னு கேட்கிறேன். ஒரு கருதுகோள். அதாவது அணுவை பிளக்கிறது வந்து விஞ்ஞானிகள் பிளந்தாங்க, ரைட்டு. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளுவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர் தான், வள்ளுவர் குடும்பத்தை சேர்ந்தவர் தான் ஒரு கருத்து சொல்றாங்க. வள்ளுவர் குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அவையாருங்கிறாங்க. அவையாரும்
அண்ணன் தம்பி முறையினெல்லாம் ஒரு ஒரு செவிவெளி செய்தி இருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அப்படின்னா சங்ககாலம் நிறைய அவை இருக்காங்க. சங்ககால அவை, 500 ஆண்டுக்கு நடந்த அவை, 700 ஆண்டுக்கு நடந்த அவைங்கிறது தன் பேரை அப்படி மாத்திக்கிறது, புனை பெயரை வச்சுக்கிறது. என்னது? புனைப்பெயர் நிறைய கவிஞர்கள் என்ன பண்றாங்க, புனைப்பெயர் வச்சுக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி புனைப்பெயர் வச்சுக்குவாங்க, 10 பேர் வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி அந்த பாரதிதாசன் பேர் வச்சுட்டாரு இல்லையா? பாரதி எட்டயபுரம் பாரதி அந்த முண்டாசு கவி பாரதியோட கவிதையை மயங்கி அந்த கவிதையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு தாசனாக தன்னுடைய பேரை மாற்றிக்கொண்டார். அவர் உண்மையான சுப்பிரமணியன் பேர். யாரு? பாரதிதாசன் பேர் உண்மையான பேர் சுப்பிரமணியன் நினைக்கிறேன். ஆனால் தன்னுடைய பாரதியார் தன் மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு தன் பேரை பாரதிக்கு நான் அடிமையாக இருக்கு பாரதிதாசன் பேரே வச்சுக்கிட்டார். ஆனா உண்மையான பேர் அவர் சுப்பிரமணியன் பேர். சரியா? அதனாலதான் சொல்றேன். அப்ப அது புனைப்பெயர் தான். அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அவையார் இந்த 2000 முன்னாடி இந்த திருக்குறளை படித்து விட்டு இது 7 கடல் அறிவு இருந்தால் எப்படி இருக்கும்? 7 கடல் அறிவு இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த அறிவை பூராமே அந்த திருக்குறளுக்கு வச்சிருக்காருன்னு எழுதுனா அந்த எண்ணம் எப்படி எங்கே இருந்து வந்தது அப்படின்னு இவனுக்கு சொல்றானுங்க. ஐன்ஸ்டீன் 1905 தான் அவர் 16 அது ஒரு சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் எலக்ட்ரிக்கல் டிப்ளமோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் யாரும் மதிக்கல. ஏன்னா ஒரு ஜெனரல் நாலேஜ்ல ஃபெயிலியர். யாரு? ஐன்ஸ்டீன். பிசிக்ஸ்ல மார்க் எடுத்திருக்காரு. மேத்தமெட்டிக்ஸ் எல்லாரும் பிசிக்ஸ்ல மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்கிடுவாங்க. அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ்ல மார்க் வாங்கிடுவாங்க. ஜெனரல் நாலேஜ்ல கோட்டி விட்டுருவாங்க. என்னதுல எதுல கோட்டி விட்டுருவாங்க? இனியனுக்கு போய் ஜெனரல் நாலேஜ் தான் அதிகம். நான் ஜெனரல் நாலேஜ் இதுல யார் பண்றது? ஜெனரல் நாலேஜ் தான். என்னது? பிசிக்ஸ் மாஸ்டர் கிடையாது, கெமிஸ்ட்ரி மாஸ்டர் கிடையாது, பயாலஜி மாஸ்டர் கிடையாது. ஒரு படம் எனக்கு வெறும் சாதாரண பியூசி தான். இப்ப பாராமகிட்ட பேசுறேன். ஏன்னா அதை புரியுது. நம்ம பண்ணதுக்கு ஆதாரம் தேவை எல்லா விஞ்ஞானம் சொல்லிருக்கோம். ஓ இதுதான்டா அப்படின்னு எல்லாரும் செத்துருக்கணும். 5:30 போட்டேன். மணி இப்ப 7:45 ஆச்சு. என்னாச்சு? 8 ஆக போகுது. எல்லாரும் செத்து சுடுகாடா இருக்கணும். சாதாரண பேட்டை சூடு கொதிச்சிருக்கணும். ஒன்றும் ஆகல. அதனால இந்த உள்ளே இருக்கிற உப்புகள் பாராமேக்னட், வெளியே இருக்கிற இனிமேல் கிராஃபின்னு சொல்லுங்க. ஏன்னா கிராஃபின், அதாவது கிராஃபினால் கட்டப்பட்டது கிராஃபைட். கிராஃபைட்டுங்கிறது மேல் வடிவம், உள்ளே இருக்கிறது கிராஃபின்ங்கிறது உள்ள இருக்கிற வடிவம். செங்கல் இருக்குது, செங்கலுக்கு மேல கார பூசுறீங்களா இல்லையா? செங்கலுக்கு மேல என்ன பூசுறீங்க? சிமெண்ட் காரை. காரைக்கு வலிவா செங்கலுக்கு வலுவா? காரைக்கு சக்தி அதிகமா, செங்கலுக்கு சக்தி அதிகமா? செங்கலுக்கு சக்தி இல்லையா? செங்கல் அடுக்கி வைக்கலாம், அதை பிடிக்கிறதுக்கு காரை வேணும். இப்ப புடிங்க. காரை ஒரு தடுத்த புடக்குன்னு பொத்துட்டு போயிடுறேன். செங்கல் ஆணி வச்சு அடிக்கலாம் பாக்கலாம். உடைஞ்சிரும். எது? ஆணி வளைஞ்சிரும். என்னது? காரை பொத்துட்டு போகும். செங்கல் வரப்ப டயன்னு ஆணி வளைஞ்சிரும். அப்ப காரை கெட்டியா செங்கல் கெட்டியா? செங்கல் கெட்டி, அத பிடிமானத்துக்கு காரை. அப்படித்தான். அப்போ கிராஃபைட் இருக்குது, அது பிடிமானத்துக்கு என்ன இருக்குது? கிராஃபைட் இருக்குது. கிராஃபைட் தூள் பண்ணிட்டே போனா கிராஃபீனா மாறிடும். கிராஃபைட்டை தூள் பண்ணிக்கிட்டே போனா கிராஃபீனா மாறிடும். அத கிராஃபீன் இருக்குன்னு கண்டுபிடிச்சதுக்கு 2010 நோபல் பரிசு. அப்பதான் உலகத்திலே கிராஃபீன் இருக்குன்னு எல்லா விஞ்ஞானிகளுக்கும் கிராஃபீன் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த கிராஃபீன் என்பது படுபயங்கரமான வித்தியாசமான கேரக்டருங்கிறாங்க. அதாவது குவாண்டம் கேரக்டருங்க. குவாண்டம்னா புரிந்து கொள்ள முடியாது. எது எது ஆகாதோ அதெல்லாம் ஆகும். இத சாதாரணமா 3D வடிவத்துல என்னென்ன ஆகாதோ, பாராமேக்னெட்ல என்னென்ன ஆகாதோ, டயமேக்னெட்ல எல்லாம் பண்ண முடியும். அதுக்கு பேரு சூப்பர் கேரக்டர்னு வச்சாங்க. அதுக்கு பேரு சூப்பர் கண்டக்டர், சூப்பர் கேரக்டர், குவாண்டம் கேரக்டர்னு பேரு. குவாண்டம்னா மிக சிறப்பானது. மின்சாரத்தை கடத்த முடியலையா? கிராஃபைன் வச்சா படுபயங்கர கடத்தும். மின்சாரத்தை இந்த சாதாரண ஒயர்ல கடத்தோம்னா ஹீட் வருதா? அதுதான் அவர் சொன்னாரு. மின்சாரத்தை செம்பு கம்பியிலையோ வெள்ளி கம்பியிலையோ செலுத்தோம்னா அதிக வெப்பமாயி பேட்டரி செத்து போயிரும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அப்ப வெப்பத்தை வேகமா கடத்தக்கூடியது மின்சாரத்தை படுபயங்கரமான வேகத்தில் கடத்தக்கூடிய வந்தீங்க. செம்பை விட 10-12 மடங்கு வேகமா கடத்தக்கூடியது இந்த கிராஃபின். அதனாலதான் இப்ப கிராஃபினை பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ? 2012 தான். இன்னும் இந்த கிராஃபின் இப்படி வேலை செய்யுதுன்னு இந்தியாவில் இருக்கிற எந்த ஐஐடி ப்ரொஃபஸர் சிந்திக்கிறதும் இல்லை, பேசுறதும் இல்லை, ஒண்ணும் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா
இதெல்லாம் பழைய கதையிலே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம உடம்பு வந்து நம்ம உடம்புல இருக்கிற பல்வேறு வகையான உப்புக்கள் இருக்குது. ஏராளமான உப்பு இருக்கு. அதெல்லாம் வந்து பாராமேக்னெட். நம்ம தோல் வந்து டயாமேக்னெட். நாம தாவரத்திலிருந்து எடுக்கிறோம் சரி, இல்ல பூமியிலிருந்து எடுத்து சாப்பிட போறோம். இதெல்லாம் போறப்ப தேவையில்லாம எடை அதிகமாகி நம்ம பூமியோட அமுத்தி வச்சிருது. பாராமேக்னெட்ட அமுத்தி வச்சிருது. நாம சுத்தப்படுத்த உடம்பு டயாமேக்னெட் மாறி அக்கறை மிதக்க ஆரம்பிக்கும். அல்லது நோய்கள் நீங்கிவிடும். நோய்கள் அதுதான் நிலை. இதை பற்றி நம்ம முன்னாடி நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம். சரியா? சரிங்க. நன்றி ஐயா.